வருங்கால அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 4வது வினாத்தாளுக்கான விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 16வது கேள்வி பாருங்கள். முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதைப் போல் மும்மடங்காக இருந்தது. முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஏஜ் ப்ராப்ளம்லாம் வரும்போது நிறைய பேருக்கு இந்த வயது கணக்குகளில் நிறைய டவுட் இருக்குது. மெத்தடெல்லாம் இதை நீங்கள் போடவே வேண்டாம். கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்தே ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் லைனாக படிச்சிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், அவருடைய தந்தையின் வயதில் பாதி. யாரோட வயசு? முரளியுடைய வயசு. அப்போ ஆப்ஷன் ஒவ்வொன்றா பாருங்களேன். தந்தையுடைய வயசு 32னா பையனுக்கு பாதினா 16, 30னா பாதி 15, 40னா பாதி 20, 34னா பாதி 17. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி 4 ஆப்ஷனுமே மேட்ச் ஆகுது. அடுத்தது பாருங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன அர்த்தம்? இப்போ 16னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 6 இருக்கும். இப்போ 32னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 22 இருக்கும். கரெக்டாக 10 மைனஸ் பண்ணோன்னா அப்போ முரளியின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது. அப்போ அப்படின்னா இப்படி பாருங்கள், 6 3ஆல் பெருக்கணும்னா 3 18ன்னு வரணும். ஆனால் அங்கே 22ன்னு இருக்குது. இது கிடையாது. அப்போ 15ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 5, 30ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 20. 3 மடங்கு 3 15ன்னு வரல. அப்போ இதுவும் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே 10, இங்கே 30. 3 மடங்கு 3 30 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நீங்கள் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏஜ் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற எல்லா கொஷனுக்குமே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து சொல்ல முடியும். நம்ம ஏஜ் ப்ராப்ளம் வச்சு கூட நான் தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன் பாருங்கள். ஏஜ் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அடுத்ததாக 17. 3√3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன? சமபக்க முக்கோணத்தின் குத்துயரத்துக்கான ஃபார்முலா √3/2 இன்ட்டு ஏ. சமபக்க முக்கோணத்தின் குத்துயரத்துக்கான ஃபார்முலா √3/2 இன்ட்டு ஏ. அப்போ அப்படின்னா √3/2 இன்ட்டு ஏன்றது தான் பக்க அளவு. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3√3. கரெக்டாக? √3 பெருக்கணும்னா 3. அப்போ 3 9, 9/2. 9 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர். சரிங்களாமா? ஃபார்முலா தெரியணும். √3/2 இன்ட்டு ஏன்றது சமபக்க முக்கோணத்துடைய குத்துயரத்துக்கு ஃபார்முலா. இதுவே பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வரும். எதுக்கு? சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவுக்கு. சரியா? அடுத்தது 18. ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதல் குழாய்க்கு 12 மணி நேரம், 2வது குழாய்க்கு 6 மணி நேரம் ஆகிறது, 3வது குழாய்க்கு 4 மணி நேரம். 3 குழாய்களும் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் நேரம். அப்போ பாருங்கள், முதல் குழாய்க்கு 12, அடுத்ததுக்கு 6, அடுத்ததுக்கு 4. 12 6 4 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்னா 12. 12 எந்த நம்பரால் பெருக்குனா 12 வரும்? 1ஆல். 6 எந்த நம்பரால் பெருக்குனா 12 வரும்? 2 12 2ஆல். 4 3ஆல் பெருக்குனா 3 4. அப்போது 1 2 3, 3 3 6, 6/12. கேன்சல் பண்ணோன்னா 1 6 6, 2 12, 1/2 தலைகீழாக எழுதணுன்னா 2/1. அப்போது தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும். சரிங்களாமா? அடுத்தது 19. 7 பேர் ஒரு வேலையை 9 மணி நேரம் செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? நம்ம இதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள். PHD/W. ஸோ பர்சன் எவ்வளோ பேர் அப்படின்னா 7 பேர். இன்ட்டு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 9 மணி நேரம். இன்ட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 30 நாளில். கரெக்டாக? ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா 10 பேர் இன்ட்டு 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க இன்ட்டு எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க. டேஸ் என்னங்கிறது தான் கேள்வி. பாருங்கள், 7 7 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 9 27. ஸோ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 27 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்ததாக 20. 43 91 183 ஆகிய எண்களை வகுக்கும் போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண். ஸோ இந்த எண்ணாலலாம் எந்த எண்ணால் வகுக்கும்போது ஒரே வகையான மீதி வரும்னு கேட்குறாங்க. இந்த ஒரே வகையான மீதியை இல்லை ஒரே மீதியைன்னு சொல்கிறாங்க, சேம் ரிமைண்டர்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த 2வது நம்பரை முதல் நம்பரை மைனஸ் பண்ணணும். 91லேருந்து 43 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 48. 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை மைனஸ் பண்ணுறோம். 183லேருந்து 91 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 92. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய எண் எனக்கு கண்டுபிடிக்கணும். HCF பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 2 4 2 4 2 6 2. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 12 2 23 2. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்லையும் முடியாது. அப்போ எதாவது ஆல்ரெடி வெயிட் பண்ணியிருக்கோம்? 2 2 பெருக்கணுன்னா 2 4. அப்போ மிகப்பெரிய எண் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.
ஒன்றும் இல்லை, நீங்கள் இல்லாட்டி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நம்பரையும் வகுத்து பார்க்கணும். இந்த 4 கொண்டு வந்து ஒரு நம்பரையும் வகுத்தீங்க அப்படின்னா மீதி சேமாக வருதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட ஓகே தான். புரியுதுங்களாம்மா? ஸோ ஆன்சர் 4. சரிங்களா? இதோட காலை எழுந்தவுடன் கணக்கு 4வது நாளுக்கான வினாக்கள் முடியுது. அடுத்ததாக பாருங்கள், இன்றைய வினாக்கள் காலை எழுந்தவுடன் கணக்கில் 5வது வினாத்தாள். இதில் 21வது கேள்வி. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 12% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு எந்த ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். 22. 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டியானது அத்தொகையில் 1/5 பங்கு எனில் வட்டி வீதம் என்ன? அடுத்து 23. 6 மாதங்களில் 4% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 150 தனி வட்டியாக தரக்கூடிய தொகை என்ன? அடுத்தது 24. ரூபாய் 500 ஆனது 12% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. மற்றொரு குறிப்பிட்ட தொகை 10% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. 2 தொகைகளுக்கும் சேர்த்து 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 480 எனில் இரண்டாவதாக முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு? 25. 11 மே 1987 முதல் 10 செப்டம்பர் 1987 வரை ரூபாய் 7300க்கு 5% ஆண்டு தனி வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி தொகை எவ்வளவு? இந்த 5 கேள்விகளுக்கும் உண்டான சரியான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி ஷார்ட்கட்டில் ஆன்சர் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.